ஹிந்திக்கு எதிராக தொடங்கியிருக்கும் கலக குரல்கள் தற்போது மும்பையில் ஒலிக்கத் தொடங்கி உள்ளன. பிரபல டெலிகாம் நிறுவனத்தில் நடந்தது என்ன? மும்மொழிக் கொள்கை, தேசிய கல்விக் கொள்கை தொடர்பாக மத்திய அரசுக்கும் தமிழக அரசுக்கும் கடும் பனிப்போர் நிலவி வருகிறது. தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் ரயில்வே ஸ்டேஷன் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களில் ஹிந்தியில் எழுதப்பட்டிருக்கும் எழுத்துக்களை கருப்பு பெயிண்டால் அழித்த சம்பவங்கள் அரங்கேறின. சில நாட்களுக்கு முன்பு மகாராஷ்டிரா மாநில எல்லையில் உள்ள பெலகாவி மாவட்டத்துக்கு சென்ற கர்நாடக அரசு பேருந்தை வழிமறித்த சிலர் ஓட்டுநர் நடத்துனரை மராத்தியில் பேசச் சொல்லி தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். 2 மாநிலங்களிலும் இந்த விவகாரம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. பலகட்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகு அந்த பிரச்சினை ஓய்ந்தது. தற்பொழுது அதே மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள மும்பையில் மீண்டும் ஒரு மொழி சர்ச்சை வெடித்திருக்கிறது. மும்பையில் உள்ள வாடிக்கையாளர் ஒருவர் தனது மொபைல் நம்பர் வெரிஃபிகேஷனுக்காக பிரபல தொலைத்தொடர்பு நிறுவனமான ஏர்டெல்லை தொடர்பு கொண்டிருக்கிறார். அவர்கள் பேசியது அந்த இளைஞருக்கு சரிவர புரியாமல் போயிருக்கிறது. சந்தேகத்திற்கு உடனடி தீர்வு காண நினைத்த அந்த இளைஞர் ஏர்டெல் கஸ்டமர் கேர் சென்டருக்கு நேரிலேயே ஆஜராகியிருக்கிறார். அங்கு இருந்த பெண் ஊழியர் இளைஞர் மராத்தியில் கேட்ட கேள்விகளுக்கு ஹிந்தியில் பதிலளித்திருக்கிறார். இதனால் ஆத்திரமடைந்த அந்த இளைஞர் ஊழியரை மராத்தியில் பேசும்படி கேட்டிருக்கிறார். ஆனால் அதற்கு அந்த பெண் மறுப்பு தெரிவிக்கவே இருவருக்கும் வாக்குவாதம் வெடித்திருக்கிறது. ஏர்டெல் ஊழியரோ தனக்கு மராத்தி தெரியாது, ஹிந்தி மட்டுமே தெரியும், உனக்கு புரியவில்லை என்றால் நான் ஒன்றும் செய்ய முடியாது என முரட்டுத்தனமாக பதிலளித்திருக்கிறார். இதை கேட்டதும் கொதித்து போன வாடிக்கையாளர், இது மகாராஷ்டிரா லோக்கல் லாங்குவேஜ் தெரியாமல் யார் உங்களை இங்கே பணி அமர்த்தினார்கள்? இப்படி பதிலளித்தால் எப்படி வாடிக்கையாளர்களின் குறைகளை நீங்கள் நிவர்த்தி செய்வீர்கள்? பணியாற்றும் ஊரில் மக்களுக்கு புரியும் மொழியில் நீங்கள் பேச வேண்டும் என கட் அண்ட் ரைட்டாக அந்த வாடிக்கையாளர் பெண் ஊழியரிடம் சீறியிருக்கிறார். உடனே சட்டென்று கோபப்பட்ட ஏர்டெல் நிறுவன ஊழியர், நான் எங்கு பணியாற்ற வேண்டும், என்ன மொழி பேச வேண்டும் என்று நீ எனக்கு அறிவுறுத்த தேவையில்லை. எனக்கு தெரிந்த ஹிந்தியில்தான் பேசுவேன். உனக்கு புரிந்தால் ஏற்றுக்கொள், இல்லை என்றால் வெளியே போ என காட்டமாக பதிலளித்திருக்கிறார். நடந்த வாக்குவாதம் அனைத்தையும் அந்த வாடிக்கையாளர் தனது செல்போனில் வீடியோவாக பதிவு செய்து இணையத்தில் பதிவிட அது வைரலாக மாறியிருக்கிறது. அரசியல் தலைவர்கள் உட்பட பல்வேறு தரப்பில் இருந்து கண்டனங்களும் குவிய தொடங்கியது. மக்களின் சேவையே மகத்தான சேவையாக கருதக்கூடிய தொலைத்தொடர்பு நிறுவனமான ஏர்டெல் இதுபோன்ற மரியாதை தெரியாத வாடிக்கையாளர்களின் மீது அக்கறை இல்லாமல் சுய கௌரவத்திற்காக செயல்படும் ஊழியர்களை பணி அமர்த்தியதற்கும் அவர் பேசியதற்கு மராத்தி மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று மகாராஷ்டிரா பாஜகவின் மகளிர் அணி தலைவராகவும் சட்ட மேலவை உறுப்பினராகவும் இருக்கும் சித்ரா வாக் வீடியோ பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். महाराष्ट्राचा आणि मराठी भाषेचा अनादर सहन केला जाणार नाही. एअरटेलने देखील त्या मुलीच्या वतीने तमाम मराठी भाषिकांची माफी मागितली. மேலும் அந்த வீடியோவில் அவர் மகாராஷ்டிராவில் வசிப்பவர்களுக்கு மராத்தி தெரிந்திருக்க வேண்டும் என்றும், ஒருவேளை தெரியவில்லை என்றால் அவர்கள் அதனை கற்றுக்கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் என்றும், உள்ளூர் மக்களின் மொழிக்கு மதிப்பளிக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருந்தார். आणि यापुढे तुमच्या प्रत्येक गॅलरीमध्ये मॅनेजर असो किंवा कुठलाही कर्मचारी त्यांना मराठी भाषा आलीच पाहिजे असे जास्तीत जास्त लोकांची भरती झाली पाहिजे. சமீபத்தில் மராத்தி மொழி தொடர்பாக RSS தலைவர் பயாஜி ஜோஷி மும்பைக்கு வரும் மக்கள் மராத்தி மொழியை கற்க வேண்டிய கட்டாயம் இல்லை என கூறிய கருத்து சர்ச்சையை ஏற்படுத்தி இருந்தது. பல்வேறு தரப்பில் இருந்து அதற்கு கண்டனங்களும் குவிந்தன.
மாநில மொழி தொடர்பாக அரசியல் களம் கொதித்துக் கொண்டிருக்கும் இந்த சூழலில் பொதுமக்களும் இந்த விவகாரத்தை கையில் எடுக்க தொடங்கியிருக்கிறார்கள் என்பதைத்தான் ஏர்டெல் சேவை மையத்தில் நடந்த இந்த சம்பவம் உணர்த்தியிருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.